திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய சீடனான கணிக்கண்ணனோட காஞ்சிபுரத்திலிருந்து கும்பகோணத்துக்கு 3 நாட்கள் நடை பயணமாகவே போய் சாரங்கபாணி கோயில் பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்னு அந்த கோவிலை சென்று அடைகிறார். அவர் நின்ற பொழுது உச்சிக்கால பூஜை அப்படின்றது அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கவே அந்த இடத்துல திரை சாற்றப்பட்டிருந்ததாம். திரை போடப்பட்டிருக்கு. உள்ள அந்த பிரசாத நெய்வேத்தியம் கண்டருள பண்ணக்கூடிய நேரம் நடந்துன்றது. பெருமாளுக்கு திருமழிசை ஆழ்வாரை பத்தியும் கணிக்கண்ணனை பத்தியும் நல்லாவே தெரியும். கரெக்டா அர்ச்சகர் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த உச்சிக்கால பூஜைக்கான நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலை பெருமாள் முன்னாடி வச்சிருக்கார். பெருமாள் அர்ச்சகரை பார்த்து சொன்னாராம், திருமழிசை ஆழ்வாரை திரையை விலக்கிவிட்டு உள்ளே கூப்பிடும் அப்படின்னு. பெருமாளே திருவாய் மலர்ந்தருள சரின்னு அர்ச்சகர் சுவாமி திருமழிசை ஆழ்வாரை உள்ள கூப்பிட்டாராம். கூப்பிட்டதுமே ஆழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, பெருமாளே நம்மளை கூப்பிட்டு அமிச்சிருக்காரே அப்படின்ட்டு. உடனே பகவான் சொன்னாராம், திருமழிசை ஆழ்வாரே அந்த சக்கரை பொங்கலை முதல்ல நீங்க சாப்பிடுங்கோ அப்படின்னாராம் பெருமாள். தூக்கி வாரி போட்டுதான் ஆழ்வாருக்கு, என்ன பெருமாளே நீங்க தான் முதல்ல அதை கண்டருளணும், அதற்கப்புறம் தானே பக்தர்களாகி நாங்க சாப்பிடணும்னு கேட்ட பொழுது பெருமாள் சொன்னாராம், இல்ல இல்ல உன்னுடைய பசி எனக்கு தெரியும், அதனால நீர் முதல்ல சாப்பிடும்னு பெருமாள் சொல்ல, பெருமாள் சொன்னாரேன்னு சொல்லிட்டு ஆழ்வார் அந்த சர்க்கரை பொங்கலையும் சாப்பிட. இன்னைக்கும் நாம பார்த்தோம் அப்படின்னாக்க பகவானை தான் நம்ம பிரான், அதாவது இறைவனை தான் பிரான் அப்படின்ற வார்த்தையை போட்டு சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல பகவான் அந்த சக்கரை பொங்கலை முதல்ல சாப்பிடாமல் திருமழிசை ஆழ்வாரை சாப்பிட சொன்னார் இல்லையா, அதனாலேயே திருமழிசை ஆழ்வாரை திருமழிசை பிரான் அப்படின்னே தான் நாம அழைப்போம். அதே மாதிரி அந்த இடத்துல ஆறாவமுத பெருமாள் அப்படிங்கிறவரை ஆறாவமுத ஆழ்வார் அப்படின்னு நாம இன்னி வரைக்கும் கூட அழைத்து கொண்டிருக்கிறோம்.